வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளியையும் திருவண்ணாமலையில் அரசு மருத்துவக் கல்லூரியையும் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். இவ்விரு கல்லூரிகளிலும் பயிலவிருக்கும் 14 மாணவி மாணவியருக்கு சேர்க்கைக்கான ஆணைகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். இவ்விரு கல்வி நிறுவனங்களும் சுமார் 230 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ளன. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்ற காரணத்தினாலேயே செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை தமிழக அரசு முடக்கிவிட்டதாக கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க தாம் எடுத்த முயற்சிகளை பட்டியலிட்டுள்ளார். எனினும் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் செம்மொழி தொடர்பான அனைத்து பணிகளும் முடக்கப்பட்டு விட்டதாகவும் கருணாநிதி விமர்சித்துள்ளார். அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்ட இலங்கையை சேர்ந்த 46 பேரை பாதுகாப்பு காரணங்களை காட்டி ஆஸ்திரேலியா காலவரையின்றி தடுத்து வைத்திருப்பது மனிதத்தன்மையற்ற செயல் என்று ஐநா சபை குற்றம் சாட்டியிருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் ஐநா சபை தெரிவித்துள்ளது. அவர்கள் ஆஸ்திரேலிய நீதிமன்றங்களில் வழக்கு தொடர வழியில்லாமல் போய்விட்டதாகவும் ஐநா சபை கூறியிருக்கிறது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இலங்கை வழியாக கடல் மார்க்கமாக தமிழகத்திற்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து தமிழக கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் தவறாமல் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்றும் குழுவாக சென்று மீன்பிடிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி இலங்கை அகதிகள் சிறப்பு முகாமில் உள்ள ஈழநேரு என்பவரை நாடு கடத்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அவரது மனைவி சந்திரலீலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம் தற்போதைய நிலையிலேயே தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் வரும் 27ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டது. சிவகாசி அருகே அடுத்தடுத்த 2 பட்டாசு ஆலைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. துரைசாமிபுரம் என்ற இடத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 11 அறைகள் சேதமடைந்தன. அதன் அருகே உள்ள மற்றொரு பட்டாசு ஆலையிலும் வெடி விபத்து நேரிட்டது. இதில் 3 அறைகள் இடிந்து விழுந்தன. தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் அங்கு வந்து தீயை அணைத்தனர். சென்னை மாநகரம் உருவான 374வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நகரின் வரலாற்று தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒரு வார காலத்திற்கு நடைபெறுகின்றன. தரமணி சிபிடி வளாகத்தில் சென்னையின் வரலாற்றை விளக்கும் ஆவணப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் பிற சாட்சி அளித்ததால் வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி மற்றும் வேலைக்கார பெண் ஆகியோரிடம் விசாரணை முடிவடைந்துவிட்டது. இந்த நிலையில் அரசு தரப்பு சாட்சியங்களான ஆட்டோ ஓட்டுநரான குட்டி என்கிற மோகன், வைத்தியநாதன், சுப்பிரமணியம் ஆகியோர் பிறல் சாட்சியம் அளித்தனர். எண்ணூரிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு நிலக்கரி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே உள்ள கடம்பத்தூரில் ரயில் நிலையத்தில் இந்த தீ விபத்து நேரிட்டது. சரக்கு ரயிலின் 11வது பெட்டியில் ஏற்பட்ட தீ கடும் போராட்டத்திற்கு பின்னர் அணைக்கப்பட்டது. உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்லும் பகுதி என்பதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. BVSC உள்ளிட்ட இளநிலை கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஒற்றை சாளர முறையில் 3 நாட்களுக்கு கலந்தாய்வு நடைபெற உள்ளது. BVSC கால்நடை பராமரிப்பு படிப்பு சிறப்பு ஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கை மற்றும் தொழிற்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாளை நடைபெறுகிறது. இதுவரையில் தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குற்றவியல் வழக்குகளில் தண்டனை பெற்ற MP MLAக்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்கிற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. குற்ற வழக்குகளில் மேல்முறையீடு செய்தால் அதன் மீது தீர்ப்பு வரும் வரையில் அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்ற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆபத்தானது என்று கூறி அந்த பிரிவை நீதிமன்றம் ரத்து செய்தது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் இரு நாட்டு உறவு பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து மாநிலங்களவையில் கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய போது சல்மான் குர்ஷித் இதனை தெரிவித்தார்.
தெலங்கானா விவகாரம் தொடர்பாக பிரச்சனை எழுப்பி வரும் ஆந்திரா எம்பிக்கள் 10 பேரை இடைநீக்கம் செய்வதற்காக மக்களவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் முறியடித்தன. மத்திய அமைச்சர் கமல்நாத் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தபோது எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. இதனால் மக்களவை நாளை வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. தனி தெலுங்கானாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த என் ஹரிகிருஷ்ணா மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினார். இது தொடர்பான கடிதத்தை மாநிலங்களவை தலைவர் ஹமீத் அன்சாரியிடம் அவர் அளித்தார். ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் PJ குரியன் தெரிவித்தார். 57 வயதாகும் ஹரிகிருஷ்ணா காலம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் NT ராமராவின் மகன் ஆவார். 2G வழக்கில் பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானி டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். இதில் அம்பானி அளித்த வாக்குமூலத்தை பதிவு செய்து கொள்வதாக நீதிபதி OP சைனி தெரிவித்தார். இவ்வழக்கில் தமது மனைவி டினா நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிப்பார் என்று அனில் அம்பானி கூறினார். 2G ஒதுக்கீடு தொடர்பாக விசாரிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 2 புதிய நியமன உறுப்பினர்களை சேர்க்க மாநிலங்களவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சிகள் முட்டுக்கட்டை போட்டன. இதில் உள்நோக்கம் இருப்பதாக கூறி அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தீர்மானத்தை எதிர்த்தன. இதனையடுத்து தீர்மானம் மீது விவாதம் நடத்தி முடிவெடுக்கப்படும் என மாநிலங்களவை துணைத் தலைவர் PJ குரியன் அறிவித்தார். 2G வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவியான தயாளு அம்மாளை சாட்சியமாக விசாரித்ததில் இருந்து விலக்கு அளிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனினும் டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து உச்சநீதிமன்றம் விலக்கு அளித்துள்ளது. சென்னையில் அவரிடம் விசாரணை நடத்த குழு ஒன்றை நியமிக்கும்படி CBI சிறப்பு நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்தார். இந்த பிரச்சினை தொடர்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களிடமிருந்து கடந்த மார்ச் மாதம் கடிதம் வந்ததாகவும் அவர் கூறினார். இந்த விஷயத்தில் நன்கு யோசித்து முடிவெடுக்கப்படும் என வெளியுறவு இணை அமைச்சர் பிரணீத் கவுர் தெரிவித்தார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போனது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் விளக்கம் அளிப்பார் என்று மக்களவையில் மத்திய அமைச்சர் கமல்நாத் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபற்றி நிலக்கரித்துறை அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் அறிக்கை தாக்கல் செய்வார் என்றும் அதன் மீது பிறகு விவாதம் நடத்தப்படும் எனவும் கமல்நாத் கூறியிருக்கிறார். மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சம்பவத்தில் சிறார் குற்றவாளி மீதான வழக்கின் தீர்ப்பை டெல்லி சிறார் நீதி வாரியம் வெளியிடலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுவை ஏற்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது.